இப்போ நீங்க Amazonல உங்க ப்ராடக்ட்ட லிஸ்ட் பண்ண போறீங்க. உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஒரு 2, 3 வேரியேஷன் தான் இருக்குன்னா, நீங்க எப்போதும் போல சிங்கிள் லிஸ்டிங்காவே கிரியேட் பண்ணிடலாம். அது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். இதுக்கு நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல்லயே வீடியோ போட்டுருக்கோம். அப்படி இல்லாம உங்களோட ஒரு ப்ராடக்ட் கீழேயே ஒரு 50 வேரியேஷன்ஸ் இருக்கு. கலர் வேரியேஷன், சைஸ் வேரியேஷன்லாம் சேர்த்தா 100 வேரியேஷனை தாண்டி வருதுன்னா, இந்த ப்ராடக்ட்டை எப்படி லிஸ்ட் பண்றது? நார்மலா லிஸ்ட் பண்ற மாதிரி பண்ணோம்னா என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவோம்னு தான் வீடியோல பார்க்க போறோம். நீங்க நிறைய ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்க. Amazonல இன்னுமே டீப்பான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க. இந்த வீடியோல எப்படி நம்ம Amazonோட ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணி பல்க் லிஸ்டிங் பண்றது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம எதனால நிறைய வேரியேஷன் இருக்குன்னா நம்ம நார்மலா கிரியேட் பண்ற மாதிரியான சிங்கிள் லிஸ்டிங் கிரியேட் பண்ண முடியாதுன்னு பார்த்துருவோம். ஒன்று நீங்க இது நிறைய வேரியேஷன் ஆட் பண்றப்ப ஒரு ப்ராடக்ட்டுக்குமே நீங்க இண்டிவிஜுவலா குவான்டிட்டி, SKU நம்பர் இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நீங்க இண்டிவிஜுவலா ஒவ்வொரு லிஸ்டிங்ஸ்லயுமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு மிகப்பெரிய ப்ராசஸா இருக்கும். இதுல இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா நீங்க ஒரு 50+ வேரியேஷன் உள்ள ப்ராடக்ட்லாம் லிஸ்டிங் கிரியேட் பண்றீங்கன்னா Amazonோட செல்லர் பேஜ் அதை தாங்காது. நீங்க எடிட் பண்ணிட்டே இருக்கும்போது அன்வான்டடா நிறையவே எரர் காட்டும். நிறைய நேரங்கள்ல Amazonோட பேஜ்ல வந்து நீங்க லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறப்ப கூட எரர் வந்துட்டு அந்த பேஜே க்ளோஸ் ஆயிடும். இது உங்களால ரிட்ரைவ் பண்ண முடியாது. திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட் லைனா ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு 100 லிஸ்டிங்லாம் இருக்குன்னா ஒவ்வொருத்திலுமே நீங்க SKU நம்பர்லாம் இண்டிவிஜுவலா போட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிராஷ் ஆயிடுச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட் லைன் போற மாதிரி இருக்கும். இது மிகப்பெரிய தலைவலி பிடிச்ச ப்ராசஸ். இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டிங்ஸ் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் 54 வேரியேஷன் கிட்ட இருக்கும். அந்த லிஸ்டிங் நான் எடிட் பண்ணி காட்டுறேன். அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ இந்த லிஸ்டிங் எடிட் ஆப்ஷன் கொடுத்த உடனே இந்த ஆஃபர் பேஜ்ல தான் இருக்கு. இப்போ இதுக்கு பக்கத்துல இருக்கிற வேரியேஷனுக்கோ இல்ல இமேஜஸ்க்கோ நான் ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த பேஜ் எவ்வளவு லோட் ஆகுதுன்னு பாருங்க. இது நான் பக்கத்துல இருக்கிற வேரியேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ நான் கிளிக் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும். இன்னும் எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை. நான் திரும்ப கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எந்தவித ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு எரர் தான் வருது. இந்த மாதிரி நீங்க நிறையவே லிஸ்டிங்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா டேட்டாவுமே ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இந்த லிஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு மட்டும் தான் உங்களால வெளில போக முடியுமே தவிர நீங்க சேவ் டிராஃப்ட் ஆப்ஷன் கொடுக்க முடியாது. நீங்க சேவ் டிராஃப்ட் கொடுத்துட்டு திரும்ப எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலுமே உங்களால எடிட் பண்ண முடியாது. அந்த டேட்டா எதுவுமே ரெட்ரைவ் பண்ண முடியலன்னு ஒரு எரர் மட்டும் வரும். Amazonல இருந்து சிம்பிளா ஒரு எரர் மட்டும் அமைச்சிரும். சரி, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா இதுக்கு தான் நம்ம பல்க் லிஸ்டிங் கிரியேட் பண்ணுவோம். Amazonல ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் பண்ணி அதுல நம்ம லிஸ்டிங் கிரியேட் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியான ப்ராசஸா இருக்கும். நீங்க வேற ஒரு வெப்சைட் போறீங்க, இப்போ நீங்க Flipkartல செல் பண்ண போறீங்க, மீஷோல செல் பண்ண போறீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை உங்களால ஈஸியாவே ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணி திரும்ப அப்டேட் பண்ணிக்க முடியும். எப்படி நம்ம Amazonல ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் பண்ணி அதிக வேரியேஷன் உள்ள ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். நீங்க Amazon பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கேட்டலாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல ஆட் ப்ராடக்ட் வியா அப்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரியான பேஜ் ஷோ ஆகும். இதுல அப்லோட் யுவர் ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்ப்ரெட்ஷீட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம அப்லோட் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அதுல ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், லிஸ்ட் ப்ராடக்ட் தட் ஆர் நாட் கரண்ட்லி இன் Amazon கேட்டலாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையே கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம Amazonல ஏற்கனவே உள்ள லிஸ்டிங்கை டேம்பர் பண்ண போறது கிடையாது. நம்ம நியூவா தான் ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறோம். அதனால இந்த இடத்துல டவுன்லோட் ப்ராடக்ட் ஸ்ப்ரெட்ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு யூஸ்வலா ஒரு மாதிரி ஒரு பாப்பப் வரும். அது வேணா நீங்க படிச்சு பாத்துருங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த இடத்துல உங்களோட மார்க்கெட் பிளேஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் காட்டும். இப்போ நீங்க என்ன ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்களோ அதை இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்க. இப்போ நான் ஒரு ஸ்வெட் செட் தான் லிஸ்ட் பண்ண போறேன். அதனால ஸ்வெட் செட்ஸ்னு சர்ச் பண்ணிக்கிறேன். இதை நான் செலக்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ஸ்வெட் செட்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. ப்ரௌசிங் நோட்ல 7 out of 20 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. இப்போ நான் இனிமே இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் வெறும் மென்னுக்கான ஸ்வெட் செட்ஸ் மட்டும் தான் செல் பண்ண போறேன். எனக்கு இருக்கிற மற்ற ஆப்ஷன் எதுவுமே தேவையில்லை. அதனால இங்கேயும் நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ப்ரௌஸ் நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல ஷோ செலக்ட் ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணோடனே நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் லிஸ்ட் பண்ணலாமோ அது எல்லா ஆப்ஷனுமே காட்டுது. இதுல நான் வந்து மென்னுக்கான ஸ்வெட் செட் மட்டும் தான் செல் பண்ண போறேன். அதனால எல்லாத்தையுமே அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்வெட் செட் மட்டும் இருக்கட்டும், நான் வேற எல்லாத்தையுமே அன்செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இல்ல இனிமே நீங்க வேற ப்ராடக்ட் ஆட் பண்ண போறீங்க, எல்லாத்தையுமே ஒரே ஃபைல்ல நீங்க அப்லோட் பண்ண போறீங்கனாலும் வேற எந்த ப்ராடக்ட் வேணாலுமே இந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு ட்ராக் பேண்ட் செல் பண்ண போறீங்க, இல்ல மென்னுக்கான ரவுண்ட் நெக் டிஷர்ட் செல் பண்ண போறீங்க, எதுவா இருந்தாலுமே இந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்க நிறைய வேரியேஷன் லிஸ்ட் பண்ண போறீங்க, இல்ல நிறைய ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டிஷர்ட், பேண்ட், ட்ராக் பேண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் செல் பண்ண போறீங்கன்னா டிஷர்ட்டுக்காக மட்டும் ஸ்ப்ரெட்ஷீட் எடுத்துக்கங்க. அதை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வாங்க. சில பேர் வந்து எல்லாத்தையுமே ஒரே ஸ்ப்ரெட்ஷீட்ல யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். டேட்டா ஒரு ஷீட் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம இது எதுவுமே பண்ண போறது கிடையாது. இந்த இடத்துல ஜெனரேட் டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஜெனரேட் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்க. ஜெனரேட் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸல் சீட்ல டவுன்லோட் ஆயிடும். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்.
இதை ஓப்பன் பண்ணோடனே இதுல ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்கும். இது தேவைன்னா நீங்க படிச்சு பாருங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒன்று தான். நம்ம ஏற்கனவே எப்படி பல்க் லிஸ்டிங் பண்ண ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமே ஈஸியா புரியும். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லை. இது நியூ டைப்ல இருக்கும். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் அமேசான் சைட்ல இருந்து பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இல்லாம நிறைய வேரியேஷன்லாம் எப்படி ஆட் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனேபிள் எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி முடிச்சோடனே யூஸ்வலாக இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அப்புறம் என்னென்னலாம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். இதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து 5th ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெம்ப்ளேட்னு. இந்த டெம்ப்ளேட்ல தான் நமக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே நம்ம ஃபில் பண்ண போறோம். அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெம்ப்ளேட்ல செல்லர் எஸ்கேயூன்னு இருக்கு, பிராண்ட் நேம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியல, இதெல்லாம் என்ன இந்த இடத்துலலாம் என்ன டேட்டா ஃபில் பண்ணணும்னு தெரியலனா இதுல லாஸ்டா ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, வேலிட்னு. அதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல என்னென்ன வேல்யூலாம் என்டர் பண்ண முடியும், எதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரியான நம்மளோட கைட்லைன்ஸ்க்காக ஒரு சிட் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரக்டா எப்படி ஃபைல் பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான் வரும். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது இனிமே நம்ம ஸ்லைட் பண்ணி பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆரஞ்சு கலர் டேட்டா எல்லாமே நம்ம மேண்டேரியா ஃபில் பண்ணணும். அடுத்தது இதுல இருக்கிற கிரீன் கலர் எல்லாமே நம்ம ப்ராடக்ட் எஸ்சிஓ பண்றதுக்கு இல்லைன்னா அதிகமா இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கலருக்குமே ஒவ்வொரு இண்டிகேஷன் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க தான் போறோம். இப்போ நம்ம எப்படி இதை ஃபில் பண்ணலாம்னு பார்த்தலாம். இதுல ஃபர்ஸ்ட் டிராப் டவுன் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டிராப் டவுன் ஆப்ஷன் இருக்கிற எந்த செல்லையுமே நம்மளால டைப் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ நான் டைப் பண்ணி காட்டாம பாருங்க, என்டர் அழுத்தினோடனே இந்த இடத்துல இந்த மாதிரி எனக்கு ஒரு எரர் தான் பார்க்கும். இந்த மாதிரி டிராப் டவுன் இருக்கிற ஆப்ஷன் எல்லாத்துலயுமே அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வர ஆப்ஷனை மட்டும் தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். இதுல இருக்கிற செல்லர் எஸ்கேயூ, பிராண்ட் நேம், அடுத்து மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர், ப்ராடக்ட் ஐடி, இது எல்லாத்தையும் பத்தி நம்ம ஆல்ரெடி எப்படி சிங்கிள் லிஸ்டிங் கிரியேட் பண்ணணுங்கிறதுலயே டீட்டெயிலா பார்த்துருக்கோம். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாத்தீங்கன்னா இனிமே புரியும். ஏன்னா இதுல நம்ம ஒவ்வொரு செட்டிங்ஸுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க போறது கிடையாது. இப்ப செல்லர் எஸ்கேயூனா என்ன, பிராண்ட் நேம்னா என்ன, எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா இந்த வீடியோ ரொம்பவே பெரிய வீடியோ ஆயிடும். அதனால அது எல்லாத்தையுமே நான் அவாய்ட் பண்ணிடுறேன். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் செல் பண்ண போறீங்களோ அதோட சப் டைப் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிருங்க. நான் ஸ்வெட் ஷர்ட் தான் செல் பண்ண போறேன். அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கிறது செல்லர் எஸ்கேயூ. செல்லர் எஸ்கேயூ என்ன கொடுக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான செல்லர் எஸ்கேயூ கொடுத்துருங்க. அதுவும் நீங்க நிறைய வேரியேஷன் உங்க ப்ராடக்ட்ல இருக்குன்னா செல்லர் எஸ்கேயூ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. அப்பதான் நீங்க ஸ்டாக் மானிட்டர் பண்றதா இருக்கட்டும், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்திருக்குன்னு மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்லயே நிறைய வேரியேஷன் ஆட் பண்ண போறோம். இந்த ஒரு ஸ்வெட் ஷர்ட்லயுமே நம்மள்ட்ட நிறைய கலர் வேரியேஷன், சைஸ் வேரியேஷன் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் லிஸ்டிங்கை நம்ம எப்போதுமே பேரண்ட் லிஸ்டிங்கை கன்சிடர் பண்ணணும். பேரண்ட் லிஸ்டிங்க்கு தகுந்த மாதிரியான எஸ்கேயூ கொடுத்துருங்க. இது பேரண்ட் லிஸ்டிங்கிறதுனால P18 போட்டுக்கிறேன். அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு இந்த இடத்துல 01 SW அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த P18ங்கிறது இது பேரண்ட் லிஸ்டிங்னு மென்ஷன் பண்றதுக்காக P18 போட்டிருக்கேன். அடுத்தது 01ங்கிறது இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், அதனால ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கொடுத்துட்டேன். அடுத்து SWங்கிறது இது ஸ்வெட் ஷர்ட் நான் செல் பண்றதுனால SWன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே இதே ப்ராடக்ட் வந்து நான் ஒவ்வொரு வேரியேஷனா செல் பண்ண போறேன். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒயிட் கலர், அதனால நான் WHன்னு போட்டுக்கிறேன். அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இந்த இடத்துல அதே மாதிரி 01 SW கொடுத்துக்கிறேன். SWங்கிறது நான் ஸ்வெட் ஷர்ட் மென்ஷன் பண்றதுக்காக கொடுத்துருக்கேன். திரும்பவும் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இதோட சைஸ் வேரியேஷன் கொடுக்க போறேன். இதுல வந்து S, M, L, XL என்கிட்ட ஒரு 5 சைஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சைஸ் வந்து S, அடுத்தது M, அடுத்தது XL. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்த லிஸ்டிங் வந்து M, அடுத்த லிஸ்டிங் வந்து L. இந்த மாதிரி என்கிட்ட டோட்டலா 6 வேரியேஷன் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க டைப் பண்ணீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. அடுத்தது இந்த இடத்துல பிராண்ட் நேம் கேக்குது. இங்க இருக்கிற டிராப் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பிராண்ட் நேமை சூஸ் பண்ணிருங்க. பிராண்ட் நேம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அப்டேட் அண்ட் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி இதுல நம்ம அப்டேட்ங்கிறத தான் எப்போதுமே சூஸ் பண்ணணும். அப்டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இடத்துல மேனுஃபேக்சரிங் பார்ட் நம்பர் இருக்கு. உங்களோட மேனுஃபேக்சரோட பார்ட் நம்பர் என்னங்கிறத இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் எல்லா லிஸ்டிங்ஸ்க்கும். உங்கள்கிட்ட ப்ராடக்ட் ஐடி இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஐடி மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அதை ஃப்ரீயாகவே விட்டுருங்க. அடுத்து இங்கே இருக்கிற ஆப்ஷன்ல GTIன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டைட்டில் தேவைப்படுது. நம்ம ப்ராடக்ட்டுக்கான டைட்டிலே எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிப்போம். இந்த பேரண்ட் லிஸ்டிங்க்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்கணும் அதே தான் இந்த சைல்ட் லிஸ்டிங்கும் டைட்டிலாக இருக்க போது, அதனால இந்த இடத்துல நான் டபுள் டாப் பண்ணி எல்லா செல்லுக்குமே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேரண்ட் லிஸ்டிங், சைல்ட் லிஸ்டிங் என்னமோ சொல்றேனே அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ப்ராடக்ட்ல எது மெயினாக இருக்கோ அது பேரண்ட் லிஸ்டிங். அதுக்கு கீழே நீங்கள் கலர் வேரியேஷன், சைஸ் வேரியேஷன் இது எல்லாமே கிரியேட் பண்ணுறது எல்லாமே அதோட சைல்ட் லிஸ்டிங்காக தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் இதே ஸ்வெட் ஷர்ட் நீங்கள் செல் பண்ண போறீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் தான் உங்களோட பேரண்ட் ப்ராடக்ட். அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இப்போ அதோட எல்லுங்கிற சைஸ் வேரியேஷனாக இருக்கணும், இல்லை ஒயிட், ப்ரௌன் இந்த மாதிரி இருக்கிற கலர் வேரியேஷன் எல்லாமே அதோட சைல்ட் லிஸ்டிங்கா தான் வரும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பேரண்ட் லிஸ்டிங், சைல்ட் லிஸ்டிங்னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் ஃபில் பண்ணும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பிளஸ் ஆப்ஷன் இருக்கும். நமக்கு ஒரு சில செட்டிங்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோம்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணி காட்டாம பாருங்க. கிளிக் பண்ணோடனே இந்த இடத்துல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் காட்டுது. இந்த இடத்துல மேனுஃபேக்சரர் டீடைல் காட்டுது. இந்த ரெண்டு டீடைலும் இந்த பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணா மட்டும் தான் நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதனால இதையும் நோட் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்கான டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷனை அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுக்குமே சேம் டிஸ்கிரிப்ஷன் தான், அதனால எல்லாத்தையுமே அப்படி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் என்ட்ரு பண்ணிட்டேன், அதனால அதை மட்டும் நான் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல மேனுஃபேக்சரிங் டீட்டெயில் கேட்குது. உங்கள் ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரர் யாரோ அந்த டீட்டெயில் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் XYZ அப்படிங்கிற மாதிரியான மேனுஃபேக்சரர் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த இடத்துல ரெக்கமெண்டட் ப்ரௌஸ் நோட்னு இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல தான் உங்க ப்ராடக்ட் என்ன கேட்டகரியில் வருது அப்படிங்கிற அதுக்கான கோடை நீங்க மென்ஷன் பண்ணும். இதை நீங்க டிராப் டவுன்ல கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கோடு தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காவே செலக்ட் ஆயிருக்கும். இது வந்து உங்க ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் உங்க ப்ராடக்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ஸ்மார்ட் போன் கேட்டகரியில் வருதுன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்கும். அதுவே உங்க ப்ராடக்ட் வந்து கிளாத்திஸ்ல வந்து ஒரு ஸ்வெட் செட்டா இருக்கும், இல்ல போலோ டிஷர்ட்டா இருக்குன்னா அதுக்கு ஒரு கோடு இருக்கும். உங்க ப்ராடக்ட் வந்து எந்த கேட்டகரிங்கிறத மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடு கொடுத்தது மூலியமா தான் எக்ஸாக்டா அது எந்த கேட்டகரி அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டார்டிங்லேயே ஸ்வெட் செட் மட்டும் ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரெட்ஷீட் டவுன்லோட் பண்ணதுனால அந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் காட்டுது, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதே கோடை எல்லாத்துக்குமே காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். இதே மாதிரி தான் மற்ற ஆப்ஷன் எல்லாமே உங்க ப்ராடக்ட்டுக்கு லிஸ்டிங் கிரியேட் பண்ற மாதிரியே இது எல்லா ஆப்ஷனுமே ஃபில் பண்ணிடுங்க. இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ண நார்மல் லிஸ்டிங் மாதிரி தான் இதுவுமே. இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபைல் பண்ணுங்க. அடுத்து குவான்டிட்டி கேட்குது, குவான்டிட்டியும் நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல அப்பீரியல் சைஸ் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு நம்ம எந்த வித சைஸுமே கொடுக்க வேணாம், ஏன்னா அது பேரண்ட் லிஸ்டிங், அதுக்கு நம்ம எந்த வித சைஸுமே கொடுக்க முடியாது. அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாத்துக்குமே உங்க சைஸஸை கொடுத்துருங்க. இங்க இருக்கிற இதே ஆப்ஷன் நீங்க காப்பி பண்ணி அடுத்த செல்லையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்க ப்ராடக்ட்டுக்கான மெயின் இமேஜஸ் கேட்குது. உங்களோட ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ் எல்லாமே நம்ம URL தான் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்டுக்கான இமேஜஸ்லாம் கேட்குது. இமேஜ் எல்லாமே நம்ம URL தான் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த URL எப்படி உங்களுக்கு எடுக்கணும்னு தெரியலன்னா ஆல்ரெடி நம்ம பல்க் லிஸ்டிங் கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்டுக்கான மெயின் இமேஜ் URL பேஸ்ட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல நான் சைஸ் வேரியேஷன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு மெயின் இமேஜே போதும். இதையே கூட நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். அப்படி இல்லாமல் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் கலர் வேரியேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு இமேஜஸ் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி உங்களோட எல்லா ப்ராடக்ட்டுக்குமே மெயின் இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. இப்போ என்னடா இந்த இடத்துல மெயின் இமேஜ் ஆட் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது, நான் ரெண்டாவது இமேஜ் மூணாவது இமேஜ்லாம் ஆட் பண்ணால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம்ல. இப்போ எங்கெல்லாம் இந்த மாதிரி ப்ளஸ் ஐக்கான் இருக்கோ அதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல ஹிட்டனாக நிறைய செட்டிங்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த செட்டிங்ஸ் நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல அதர் இமேஜஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்க ப்ராடக்ட்கான ரெண்டாவது இமேஜ் மூணாவது இமேஜ் இது எல்லாத்தையுமே நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம மெயினாக பார்க்க வந்த இந்த வேரியேஷன் ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம். இந்த வேரியேஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிருங்க. இப்போ இந்த வேரியேஷனை கிளிக் பண்ணோன்னே இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னா நமக்கு பேரண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லிஸ்டிங் எப்போதுமே நம்மளோட பேரண்ட் லிஸ்டிங்காக தான் இருக்கணும். நீங்கள் நிறைய வேரியேஷன் ஆட் பண்ண போறீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற லிஸ்டிங்கை பேரண்ட் லிஸ்டிங்கை செலக்ட் பண்ணுங்க. இதுதான் இந்த லிஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே பேரண்டாக இருக்க போது, அதனால இதை நான் பேரண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். மற்ற லிஸ்டிங் எல்லாமே சைல்டு லிஸ்டிங் தான், அது எல்லாத்தையுமே நான் சைல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க இன்னொரு லிஸ்டிங் கிரியேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் ஸ்வெட் செட் லிஸ்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கலாம். அடுத்தது இதே மாதிரியே நம்ம இந்த இடத்துல ப்ரௌன் கலர் ஸ்வெட் செட் லிஸ்ட் பண்ண போறோம். ஜஸ்ட் இதை அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட SKU எல்லாமே சேஞ்ச் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒயிட் கலர் சூஸ் பண்ணோம், இந்த இடத்துல ரெட் கலர் சூஸ் பண்ண போறோம். அதனால ரெட்டுங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே சேஞ்ச் பண்ணிருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இது வந்து என்னோட ரெண்டாவது ப்ராடக்ட், அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேரண்ட் லிஸ்டிங் எனக்கு புரியறதுக்காக நான் P18 போட்டிருக்கேன். அடுத்தது 01ங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு 02ன்னு கொடுக்க போறேன், ஏன்னா இது என்னோட ரெண்டாவது ப்ராடக்ட். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுமே S, M, L, XLங்கிற மாதிரி SKU ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி இது எல்லா ஆப்ஷனுமே காப்பி பேஸ்ட் ஆகிட்டு இந்த இடத்துல அதுக்கான இமேஜஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிருங்க. நீங்க ரெண்டாவது லிஸ்டிங் வந்து ரெட் கலர் ஸ்வெட் செட் லிஸ்ட் பண்ண போறீங்கன்னா அதுக்கான URL இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி பேரண்ட் சைல்டு எல்லாமே இந்த இடத்துல வந்துருச்சு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்டிங்க்கு இதுதான் இதோட பேரண்ட், இதுக்கு கீழே தான் இந்த S, M, L, XLங்கிற மாதிரியான எல்லா ப்ராடக்ட்டுமே லிஸ்ட் ஆகும். ரெண்டாவதா இருக்கிறது இது செப்பரேட்டா கிரியேட் ஆகும். ரெண்டாவதா இந்த இடத்துல இருக்கிற ஒயிட் கலர் வந்து தனி ப்ராடக்டா லிஸ்ட் ஆகும். அதுக்கு சைல்டா இந்த S, M, L, XLங்கிற மாதிரியான சைஸ் எல்லாமே அதோட சைல்டு லிஸ்டிங்கா கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நீங்க எத்தனை பேரண்ட் லிஸ்டிங் சைல்டு லிஸ்டிங் வேணாலும் இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ல உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். பேரண்ட் SKUன்னு கேட்டிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன என்ட்ரு பண்ணா இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு போய்க்கலாம். இந்த இடத்துல ஒரு SKU கொடுத்துருக்கோம்ல, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் அந்த பேரண்டோட SKU. ஜஸ்ட் அந்த SKU காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போய் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த எல்லா லிஸ்டிங்கான பேரண்ட் SKU.
ஜஸ்ட் இது வரையும் வரலாம், இந்த சைல்டு வரையுமே கொடுத்துருங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே பேரண்ட் தான், அதனால இந்த பேரண்ட் எஸ்கேயூ நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து ரெண்டாவது ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிப்போம். ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கான பேரண்ட் எஸ்கேயூ இதுதான். ஜஸ்ட் அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அதே மாதிரி அதுக்கான பேரண்ட் லிஸ்டிங்கே அதுக்கான பேரண்ட் எஸ்கேவை மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் அடுத்து இந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் டைப்புங்கிற ஆப்ஷனில் இது எல்லாத்தையுமே நம்ம வேரியேஷனில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது வரையும் வேரியேஷனை செலக்ட் பண்ணிப்போம். திரும்பவும் அதே மாதிரி தான் இதையும் வேரியேஷனாக செலக்ட் பண்ணிப்போம். அடுத்து இந்த இடத்துல வேரியேஷன் தீம்னு இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் சைஸ் வேரியேஷனாக என்ட்ரு பண்ண போகிறேன், கலர் வேரியேஷனுமே என்ட்ரு பண்ண போகிறேன்னா சைஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் என்ன வேரியேஷன் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் சைஸ் வேரியேஷன், கலர் வேரியேஷன் ரெண்டுமே மென்ஷன் பண்ண போறீங்களா, இல்லை சைஸ் வேரியேஷன் மட்டும் தான் மென்ஷன் பண்ண போறீங்களாங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் சைஸ் நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கொடுத்துக்கலாம். இல்லை சைஸும் கலரும் கொடுக்க போறீங்கன்னா சைஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த இடத்துல சைஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சைஸ் கலர் தான் கொடுக்க போகிறேன். இது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல கொடுத்து வச்சுக்கோம். அடுத்து இந்த இடத்துல புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் உங்க ப்ராடக்ட்டுக்கு தேவையான புல்லட் பாயிண்ட் எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்ப்ரெட் ஷீட்ல பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் மட்டும் தான் பேஸ்ட் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் காட்டுது. ரெண்டாவது மூணாவது புல்லட் பாயிண்ட்லாம் எப்படி பேஸ்ட் பண்ணுங்கிற ஆப்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கிற பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு எக்ஸஸா உள்ள எல்லா செட்டிங்ஸுமே காட்டும். ஜஸ்ட் கிளிக் பண்ணா ரெண்டாவது புல்லட் பாயிண்ட், மூணாவது புல்லட் பாயிண்ட் இது எல்லாமே நம்மளால பேஸ்ட் பண்ணிக்க முடியும். அதே ஒரு புல்லட் பாயிண்ட்டும் நீங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இது எல்லாமே சிம்பிள் தான். அடுத்தது உங்க ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே கொடுங்க. இது எல்லாமே சேம் கலர்ல தான் வருதுன்னா, இது எல்லாமே உங்களுக்கு ஒயிட் கலர் தான் வருதுன்னா ஒயிட் கலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிருங்க. இல்லை பிளாக் கலர்னா பிளாக் கலர். இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஸ்லீவ் லென்த்தா இருக்கட்டும், சைசஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. இதை நீங்க லாஸ்ட் வரையும் ஃபில் பண்ணுங்க. இதுல எந்தெந்த காலம் எல்லாத்துலயுமே ரெட் கலர் இண்டிகேஷன் காட்டுதோ இது எல்லாமே மேண்டரியா நம்ம ஃபில் பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ். மற்றது எதுவுமே நம்ம மேண்டரியா ஃபில் பண்ணணும் தேவை கிடையாது. அது ஃபில் பண்ணா கூட நம்ம ப்ராடக்ட் லைவ் ஆகிடுங்கிறது தான் மீனிங். ஜஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணுங்க. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே நியூவா தான் செல் பண்ண போறோம், அதனால இந்த இடத்துல கண்டிஷன்ல நியூ செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் நம்ம வந்து 1500 கொடுப்போம். எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணி முடிச்சிருக்கேன். எந்த இதுலாம் ரெட் இண்டிகேஷன் இருக்கோ அந்த டீட்டெயிலாம் கம்பல்சரியா நீங்க ஃபில் பண்ணணும். இல்லைன்னா அது எல்லாத்துலயுமே எரர் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஷீட்டை அப்படி நீங்க சேவ் கொடுத்துருங்க. நீங்க உங்களால முடிஞ்ச சேவஸ் கொடுத்து செப்பரேட்டா ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேற பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணா கூட இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஷீட்டை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டோம். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். திரும்பவும் உங்களோட அமேசான் பேனலை ஓப்பன் பண்ணிருங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ப்ராடக்ட் வியா அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல நமக்கு அப்லோட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணி எந்த இடத்துல நம்ம அந்த எக்ஸல் சீட்டை சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அதை இந்த இடத்துல அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ரிசீவ் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிட்டு சப்மிட் ப்ரொசீட் கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஏதாச்சும் எரர் இருந்தாலே அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த எரர் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி அகைன் அப்லோட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ்ல நிறையவே அட்வான்ஸான செட்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அட்வான்ஸான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்துங்க.